கிராய்டன் மணிகம் சூப்பர் ஸ்டோரில் உடன் மீன் பங்கிறச்சி மான் மறை ஆகிய அனைத்தும் நியாயமான விலையில் கிடைக்கும். கார் பார்க்கிங் ஃப்ரீ. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டா அரசுக்கு எதிராக செயற்பட புலம்பெயர் சமூகத்தின் ஆதரவு அவசியம் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். இலங்கையில் மேலும் 14 பேருக்கு டெல்டா தொற்று, கொத்தணி உருவாகும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. மேகதாது அணையினால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என கர்நாடக முதல்வர் தெரிவிப்பு. ஜப்பானில் பாரிய மண் சரிவு, காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுப்பு. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்பெயின் மற்றும் இத்தாலி அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். கோட்டா மஹிந்தா தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மாபெரும் சக்தியாக எதிர்கொள்வதற்கு இலங்கை தமிழர்களுடன் புலம்பெயர் தமிழர்கள், இந்தியாவில் உள்ள தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களுக்கு இடையிலான அவசர சந்திப்பின் பின்னர் அவர் இதனை கூறினார். மாகாண சபை முறைமை சம்பந்தமாக எங்களுடைய பூர்வீக இனம் சார்ந்த பூர்வீகத்தை உடைத்தெறிகின்ற எங்களுடைய வரலாற்றை சிதைக்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான பலத்தை கொள்ளுவதற்கு ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒரு பலமான சக்தியாக தமிழ் தரப்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது புலம்பெயர்ந்த உறவுகளையும் இணைத்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் இணைத்து பெரிய பலத்தை கொள்ளுகின்ற வாய்ப்பு ஏற்படுமாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை நாங்கள் பல விடயங்களிலே தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் பிரதான நோக்கமாகிறது. திருகோணமலையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட சண்முகராசா விதுலசன் என்ற இளைஞன் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் புகைப்படங்களை பிரசுரம் செய்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனநாயக போராளி அமைப்பில் இருக்கும் சில நபர்களை குறிவைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கைது செய்வது கேவலமான செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடந்த நிகழ்வொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஜனநாயக போராளி கட்சியின் அமைப்பின் இருக்கும் நபர்களை குறிவைத்து இந்த அரசாங்கமானது விசாரணைகள் நடத்துறது மட்டுமல்ல, கைதுகளும் செய்து கொண்டு வரார்கள். உண்மையிலே நான் பாராளுமன்றத்திலையும் கேட்டிருந்தேன், நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்படாத ஒரு சில அரசியல்வாதிகளாக இன்று இருக்கும் சில காட்டி கொடுத்த போராட்டத்தை காட்டி கொடுத்த உறுப்பினர்களை உங்களுடைய மடியிலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு ஜனநாயக வழிக்கு எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடி இன்று ஜனநாயக வழியிலே அரசியல் செய்ய முன்வந்திருக்கும் இந்த உறுப்பினர்களை நீங்கள் கைது செய்வது மிக வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் கேவலம் செயல்பாடு நான் முதலாக சொல்ல வேண்டும். இலங்கையில் மேலும் 14 டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் கேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கையில் டெல்டா கொத்தணிகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டெல்டா திரிபு தெமட்டகொடையில் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அதன் தாக்கம் மற்றும் பரவும் தன்மை குறித்து சுகாதார தரப்பினரும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். கடந்த வாரம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட 141 மாதிரிகளில் 14 பேருக்கு இந்திய டெல்டா வைரஸ் தொற்று உள்ளது உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு, காலி, திருகோணமலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலே இவ்வாறு டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் இலங்கையில் டெல்டா கொத்தணிகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் பல பகுதிகளிலும் டெல்டா தொற்று பரவியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்ட அவர் இதனால் மக்கள் தொடர்ந்தும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் வெல்லம்பிட்டியவில் டெல்டா திரிபு கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். 38 வயதான ஆண் ஒருவரே டெல்டா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பொரளையிலுள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றுபவர் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அவருடன் தொடர்புபட்ட நபர்களை
தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்டா தொற்றின் ஆபத்திலிருந்து இலங்கை இன்னும் மீளவில்லை எனவும் சுகாதார வழிகாட்டுதல்களையும் நடைமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவது கட்டாயம் எனவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவந்தர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் முழுமையான தடுப்பூசி வழங்கப்படும் வரை சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் தனது ட்விட்டர் தளத்தினூடாக வலியுறுத்தியுள்ளார். பூநகரி கௌதாரிமுனை கடல் அட்டை விவகாரமானது பூகோள அரசியல் நோக்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டால் அதனை நிச்சயமாக எதிர்ப்போம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பகுதியில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட கலைஞர்கள் சிலருக்கான உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்விலேயே அவர் இதனை கூறினார். ஒரு விடயமாக இருந்தால் அரசியல் பின்னணி பூகோள அரசியல் கோணங்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதை எதிர்க்க மாட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு வெறும் முகக்கவசமாக இருந்து அதுக்கு பின்னாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நோக்கத்தோடு வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பிலே பூகோள அரசியல் நோக்கங்களோடு எடுக்கிற நடவடிக்கையாக நாங்கள் கருதினால் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கைகளை எதிர்ப்போம் என்ற விடயத்தையும் நாங்கள் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருந்தோம். கிளிநொச்சி பூநகரி பகுதியில் உள்ள பாலாவியில் அமைக்கப்பட்டுள்ள தனிநபர் ஒருவரின் கடல் அட்டை பண்ணையை நீக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் தன் மீதான தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக கடல் அட்டை பண்ணை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் உள்ள பாலாவி என்னும் இடத்தில் தனி நபர் ஒருவர் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு மேலதிகமான இடங்களை பிடித்து கடல் அட்டை பண்ணை ஒன்று அமைத்துள்ளதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாலாவி கடற் தொழிலாளர்களினால் இன்று பள்ளிக்குடாவில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கடல் அட்டை பண்ணை நடத்தி வருபவரினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலே உயர்ந்து தெரிஞ்சால்தான் அந்த அட்டப்பண்ணைக்கு ஒரு தொழிலாளிகள் போய் விலை வைக்க அட்டப்பண்ணை வருகுது நாங்கள் அகட்டி போகணும்னு சொல்லி அந்த பண்ணையை விட்டு விலத்தி போவார். இது அட்டப்பண்ணை அப்படி இல்லை. இந்த அட்டப்பண்ணை நிலத்துக்கு கீழே நிலத்திலிருந்து ஒரு முழத்துக்கு மேலே தான் நெட்டு நிற்கிது. எட்டு அங்கங்கே ஒரு தடி போட்டுருக்கு. அப்போ எங்கட போட்டு அடைஞ்சு விலை வைக்கும் போது அது அதுக்கு மேலால சும்மா போகுது தெரியாது எங்களுக்கு பண்ணை இருக்கு. விடிய பார்த்தா அவன் பண்ணைக்குள்ளே போனதை அவளத்தையும் அப்படியே வெட்டி போட்டு அவன் போட்டில் ஏற்றி வச்சுக்கிறார்கள். எங்கட விலையில அவை மீன்கள் நண்டுகள் கணவாய்களோட அவையில் போட்டுக்கு ஏற்றி வச்சிருக்கிறார். என்னென்னு கேட்டால் எங்கட பண்ணைக்க போட்டால் அது எங்கட வேலை. எங்கட பண்ணைக்க வந்தாது எங்கட வேலை. அதால் நாங்கள் தரமாட்டோம் விலையை. நீங்கள் மிச்ச விலையை கொண்டு வீட்டை போங்கன்றான். நாங்கள் கதைக்க போனால் அடிக்க வர்றாங்க. போட்டுக்குள்ளே கம்பி இருக்குது, பெரிய கத்தி இருக்குது. பாச்சர் பார்க்குற போட்டுக்குள்ளே போட் பட்டுக்கார் வச்சிருக்கிறாங்க. கத்தொழில் அமைச்சு இதை கருத்தில் கொண்டு இந்த பண்ணடியை நேரடியாக கண்காணிச்சு தனி நபருக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கலாமோன்று சிந்திச்சு அவருக்கு ஏற்ற இது அளவை கொடுத்துட்டு மிச்சத்தை எங்களுக்கு அந்த பகுதியை பெற்றுத்தர நாங்கள் தொழில் செய்யறதுக்கு பெற்றுத்தர முடியும். எனினும் தம் மீது உள்ள தனிப்பட்ட பகை காரணமாகவே பாலாவி கடற்தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கடல் அட்டை பண்ணை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். எங்கட தொழில் இப்போ நாங்கள் செய்கிற தொழிலுக்கு தனிப்பட்ட ஒன்று ரெண்டு பேர்ட்ட அந்த தனிப்பட்ட சூழ்ச்சிகளால் எங்களை ஒரு புலையான கருத்துக்குள்ளே கொண்டு போகணும். நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு விரோதமான எந்த செயற்பாடுகளும் நாங்கள் செய்கிற இல்லை. இப்போ சற்று ஒரு மாதத்துக்கு முதல் தான் அந்த 2-3 தனிப்பட்ட பேர் ஆக்களின் இதால் தான் எங்களோட ஃபார்மில் இருந்து ஒரு 1 கோடி ரூபா பெறுமதியான பொருள் திருடி கடல் அட்டையை தவிர எங்களோட பலப்பாட்டில் இருக்கிற ராசரத்தின நிமாலன்னு சொல்கிற ஆள் தான் பற்றி செய்தவர். இப்போ அவர் தான் இந்த சும்மா எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு சொல்லி இந்த வலைகள் நாங்கள் பிடிச்சி அறுத்ததாம் எங்களோட பண்ணையில் நிற்கிறாக்கள் அறுத்ததாம்னு சொல்லி எங்களுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறோம். அப்போ நான் இது சம்பந்தமாக எங்களோட ஆக்கள் செய்ய. வடக்கில் கொலைகார கும்பலால் பொதுமக்கள் பாரதூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த கோத்தா அரசாங்கத்தால் அதனை தடுக்க முடியாது போயுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அத்துடன் வடக்கில் அமைதி நிலைநாட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நிபுணத்துவம் பெற்றுள்ளதாக கூறியவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர். அவ்வாறுதான் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது.
தற்பொழுது வடக்கில் கொலைகாரர்களால் மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதோடு அவர்களின் கைகளும் வெட்டப்பட்டுள்ளன. இந்த கொலை கும்பலை கைது செய்ய முடியாமல் போயுள்ளதாக என்று தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறிய அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன். வடக்கு இன்று அச்சத்தில் உறைந்து போயுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கத்தால் அதனை தடுக்க முடியாது போயுள்ளது. அவர்களை கைது செய்ய முடியாது போயுள்ளதா? தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறியவர்கள் எங்கே? வாய் இருக்கும் அளவிற்கு பணியாற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் குறுகிய காலத்திற்குள் மக்கள் பெரும் நெருக்கடிகளுக்கு தள்ளியுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளது. எனவே இவ்வாறான கொலையாளிகளை கைது செய்யும் விடயத்தில் மந்தகதியில் செயற்படாமல் துரிதமாக செயற்பட்டு நாட்டில் குறிப்பாக வடக்கில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். பலவீனமான இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் மிகவும் மந்த கதியிலேயே இடம்பெறுகின்றது. உர பற்றாக்குறையாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் அவ்வாறு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. ஸ்ரீலங்காவில் கடந்த 4 வருடங்களாக பிற்போடப்பட்டு வருகின்ற தேர்தல்கள் இந்த வருட இறுதிக்குள் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்தக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசு மட்டத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தலும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலும் விரைவில் நடத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசு மட்டத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதத்திலேயே மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் கொரோனா தொற்று பரவலை 75% கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்களுக்கு நிவாரணங்களை அறிவித்து அதனூடாக மக்களின் மனங்களை வென்றெடுக்கவும் வரவு செலவு திட்டத்தினூடாக மேலும் பல நிவாரணங்களை அறிவிக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதனூடாக தேர்தல் வெற்றியை பதிவு செய்ய வாய்ப்பிருப்பதாக அரசு உயர்மட்டத்திற்கு ஆலோசனையும் கூறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதனூடாக இந்த இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ள பசில் ராஜபக்ச அமைச்சராகவும் நியமிக்கப்பட உள்ளார். பசில் ராஜபக்சவின் நாடாளுமன்ற பிரவேசமானது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மேலும் வலு சேர்க்கும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை கூறினார். இந்த அரசாங்கத்தை உருவாக்குறதுல பிரபலியமான பங்குதார். அந்த அடிப்படையில் அவர் பார்லமெண்டத்தில் வந்தால் அது பார்லமெண்டத்துக்கு இன்னமும் வலி சேர்க்கிறார். இலங்கையில் ஊடகவியலாளர் ஒருவர் முகப்புத்தகமூடாக பகிர்ந்த செய்தியொன்று தொடர்பில் கருத்து பதிவிட்ட மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள மறைமுக அச்சுறுத்தல் தொடர்பில் ஊடக அமைப்புகள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரின் சந்தன விக்ரமரத்னனுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பதிவிட்ட மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய மறைமுக அச்சுறுத்தல் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து ஊடகவியலாளரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு இலங்கையில் உள்ள ஊடக அமைப்புகள் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளன. ஊடக சேவையாளர் தொழிற்சங்க சம்மேளனம், சுதந்திர ஊடக அமைப்பு, இலங்கை தொழிற்சார் ஊடகவியலாளர்களின் சங்கம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம், தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் இலங்கை இளம் ஊடகவியலாளர்களின் சங்கம் ஆகியன இணைந்து ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளன. குறித்த ஊடகவியலாளர் பொய்யான செய்தியினை வெளியிட்டதாகவும் அதற்கு இயற்கை தண்டனை அளிக்கும் எனவும் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் ஏனைய குற்றவாளிகளுக்கு என்ன நடந்தது என்பதனை அவதானிக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் இதன்போது தான் எழுதிய பொய்யான செய்தி எது என வினவியுள்ள நிலையில் அதற்கு உறுதியான பதிலொன்று தேசபத்து தென்னக்கோனால் அளிக்கப்பட்டிருக்கவில்லை என காவல்துறை மா அதிபருக்கு ஊடக
தமிழக அமைப்புகளால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் மாத்திரம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான செய்தி ஒன்று தொடர்பில் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய்யான செய்தியை பிரசுரித்ததாக குற்றம் சுமத்தி கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பில் உள்ள பெரும்பாலானோருக்கு எதிராக முறையாக நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டிராத பின்னணியில் சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஊடகவியலாளர்களுக்கு அளித்துள்ள பதில் கருத்துக்கள் தொடர்பில் மிக்க அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் முறையான விசாரணை ஒன்றினை முன்னெடுத்து ஊடகவியலாளரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டப்படுவதால் தமிழக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் மத்திய பகுதியில் பாரிய மண் சரிவு காரணமாக இதுவரையில் 20 பேர் காணாமல் போயுள்ளனர். ஜப்பானின் மத்திய பகுதியான அட்மியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக குறித்த மண் சரிவு இடம்பெற்றுள்ளது. கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இடம்பெற்ற மண் சரிவினை அடுத்து நகரம் மண்ணில் புதையுண்டுள்ளதாக வெளியாகும் காணொளிகள் மூலம் தெரிய கிடக்கின்றது. மண் சரிவு காரணமாக சில வீடுகள் அழிவடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை காணாமற் போனவர்களில் 2 சடலங்கள் துறைமுக மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் ஜோகிசிட் சுகா முப்படையினரையும் இணைத்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். மேலும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை ஆகியன இணைந்து காணாமற் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜப்பானின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 200 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தின் மீதான கடல்வள சுரண்டலுக்காக முகாமிடப்பட்டிருந்த தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களின் கொரோனா தொற்று தற்போது செம்மலையையும் முடக்கியுள்ள பின்னணியில் இலங்கை தீவில் இதுவரை கேள்விப்பட்டிராத சமூக ஆந்தரங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் நிலையில் இதனை மையப்படுத்தி வருகிறது இன்றைய பார்வை. இலங்கை தீவை தொடர்ந்து விரட்டி வரும் காலச்சனி கொரோனா உட்பட்ட பல வடிவங்களில் அந்த தீவை நெருக்க இதுவரை அங்கு கேள்விப்பட்டிராத சமூக அந்தகாரங்கள் எல்லாம் தற்போது அடுத்தடுத்து வெளிச்சத்துக்கு வருகின்றன. இந்த அந்தகாரங்களுக்கு மேலதிகமான ஒரு உபரியாக ஒரு காலத்தில் உலக அரங்கில் கவனத்தை பெற்ற ஸ்ரீலங்கா துடுப்பாட்டத்துறை இப்போது தோல்விகளிலும் புதிய உலக சாதனையை எட்டி உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்ட அணிக்கு என்னாச்சு என்ற வகையில் உலகின் பிரபலமான துடுப்பாட்டக்காரரான கெவின் பீட்டர்சன் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுமே ஆகவில்லை, எல்லாம் அரசியல் கலப்புள்ள அந்தகாரப்பட்ட நோய்களின் வடிவங்கள்தான் இவ்வாறு அதனை தொடர்ந்தும் தோல்வி முகங்களுக்கு தள்ளி வருகின்றது. இப்போது இலங்கை தீவில் 15 வயதேயான ஒரு சிறுமி மீதான பாலியல் வன்புணர்வுகள் குறித்த வக்கிரமான கதைகள் அதிர்ச்சிகரமாக வெளிவருகின்றன. 15 வயதான அந்த சிறுமியை பாலியல் முறைகேடுகளுக்கு உட்படுத்தி அவரை பாலியல் வக்கிரங்களுக்காக இணையதளத்தின் ஊடாக விற்பனை செய்த சம்பவம் போன்ற பெருவக்கிர சம்பவங்கள் எல்லாம் இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றன. இதுவரை அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய 20 பேர் உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிக்கையிட்டுள்ளது. இவ்வாறு கைதானவர்களில் அந்த சிறுமியின் தாயும் அடங்கியுள்ளமை பௌதீக அழகியல் நிறைந்த இலங்கை தீவின் சமகால அவலட்சண வக்கிரங்களை வெளிப்படுத்தி நிற்கின்றது. சிறுமி மீதான இந்த வக்கிரங்களில் கொளுத்த பணம் புரளும் இரத்தினக்கல் வணிகர் ஒருவரும் கப்பல் ஒன்றின் தலைமை மாலுமி உட்பட்ட பெரிய பெரிய தலைகளும் உள்ளடங்கியிருப்பது அதிர்ச்சிகரமாக வெளிவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னும் 16 பேர் கைது செய்யப்பட இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கின்றது. ஆனால் இவ்வாறான வக்கிர குற்றங்களை ஒடுக்க புறப்பட்டு விட்டதாக கூறும் அதே காவல்துறையின் மறுபக்கத்தில் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்றை வழங்கச் சென்ற 15 வயதான சிறுமிக்கு காவல்துறை அதிகாரியே பலவந்தமாக முத்தத்தை வழங்கிய சம்பவம் மற்றும்
காவல் நிலையத்தில் இடம்பெறும் மரணங்கள் போன்ற அழுக்கான பக்கங்களும் தொடரத்தான் செய்கின்றன. இலங்கை தீவின் தென்பகுதியிலிருந்து இவ்வாறான வக்கிரங்கள் எல்லாம் வெளிவர, தென்பகுதியிலிருந்து தமிழர் தாயகத்திற்கு வந்த கடல் வள சுரண்டல்காரர்களால் உருவான கொரோனா தொற்று பரவல் காரணமாக முல்லைத்தீவின் செம்மலை பகுதியும் இன்று காலை முதல் முடக்கத்துக்கு ஆளாகிவிட்டது. குப்பர தள்ளிய குதிரை குழியையும் பறித்ததாம் என்பதைப் போல நாயாற்று பகுதியில் கடல் வள சுரண்டலுக்காக முகாமிட்டிருந்த தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களிடம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்று தற்போது தமிழர் தாயகத்தின் செம்மலை பகுதியையும் முடக்கிவிட்டது. நாயாற்று பகுதியில் உள்ள கடல் வளத்தை சுரண்ட ஆயிரக்கணக்கான தென்னிலங்கை கடற்தொழிலாளர்கள் அங்கு சென்று முகாமிட்டிருந்தாலும் இவர்கள் தொடர்பாக எந்தவிதமான பதிவுகளும் கடல் தொழில் அமைச்சு உட்பட்ட எந்த ஒரு நிர்வாக மட்டத்திற்கும் தெரியாது என மாய்மாலம் காட்டப்படுகின்றது. இவ்வளவுக்கும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ஒரு தமிழராக இருப்பது வேறு விடயம். தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஆற்றில் போற தண்ணி அம்மாகுடி அப்பாகுடி என்பதாக கடல்வள சுரண்டல்களுக்காக படையாக வருகின்றார்கள். தமிழர் வளங்களை படையாக அள்ளிக்கொள்கின்றார்கள், படையாக சென்று கொள்கின்றார்கள். கைமாறாக தமிழர்களுக்கு கொரோனாவையும் படையாக தந்து விடுகின்றார்கள். ஆனால் இலங்கை தீவில் பயணத்தடை இருக்கும் போதே இவர்கள் இவ்வாறு கொரோனா விதிமுறைகளை மீறி வெண்ணப்புவ போன்ற இடங்களிலிருந்து தமிழர் தாயகத்திற்கு நகர்ந்தார்கள் என்பதும், புத்தளம் நீர்கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு இவர்கள் எவ்வாறு அடிக்கடி பயணித்தார்கள் என்பதும் அரச திணைக்களங்களுக்கோ இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு வட்டாரங்களுக்கோ தெரியாதென கதையளக்கப்படுகின்றது. ஆனால் இப்போது வேறு வழியின்றி அவர்களிடம் கொரோனா வெடிப்பு ஏற்பட்டவுடன் செம்மலையும் முடக்கப்பட்டுள்ளது. ஆனால் முல்லைத்தீவில் உள்ள ஒரு சாமானிய தமிழ் கடற்தொழிலாளர் வெண்ணப்புவோ புத்தள நீர்கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு சென்று தனது தொழிலை செய்ய முடியுமா? கேட்டால் கோட்டாமை ஏற்பார்த்த ராஜபக்ஷ அதிகாரம் இலங்கை தீவில் ஒரே நாடு ஒரே சட்டம் என பீட்டிக்கொள்ளும். ராஜபக்ஷ அதிகார மையம் என்னதான் சூமந்திரக்கால் வித்தியாக பசீல் ராஜபக்சவை களமிறக்கி ஆட்சி அதிகார மையத்தின் சர்வ ரோகங்களையும் தீர்க்கப் போவதாக வித்தை காட்ட முயன்றாலும் அதுதான் ஆட்சி தரப்பில் உள்ள தயாசிறி ஜெயசேகரா ஒரு விடயத்தை பட்டென உடைத்து விட்டாரே. ராஜபக்ஷ அதிகார மையத்தில் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் ரப்பர் ஸ்டாம்ப் அல்லது ராஜபக்சக்களுக்கு ஆமாம் சாமி போடும் பொம்மைகள் என்ற வகையில் அவரது கருத்து வந்திருக்கின்றது. அதாவது இலங்கை தீவின் உண்மையான பிரச்சனைகளை இனங்காணாது பசில் ராஜபக்சவை சூமந்திர காளியாக பூத்திக் கொள்வது, அமைச்சரவை மாற்றங்களை செய்வது போன்ற வித்தை நகர்வுகள் ஊடாக அந்த தீவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரான தயாசிறி ஜெயசேகர. ஆட்சி தரப்பில் இருந்தாலும் தயாசிறி ஜெயசேகர போட்டுடைத்த இந்த விடயம் ராஜபக்சக்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக உழைத்த மேலாண்மை கொண்ட பௌத்த மதபீடங்கள், ஆமாம் சாமி போட்ட தென்னிலங்கை ஊடகங்கள், பௌத்த சிங்கள கடும்போக்குவாத சக்திகள் அனைத்துமே தற்போது ராஜபக்சக்களின் நகர்வுகளால் வெறுப்படைந்துள்ளன. ஆனால் இவ்வாறான வெறுப்புகளையெல்லாம் ஒன்று திரட்டி அதனை அரசியல் முதலாக்கி ஆதாயம் பார்க்க வேண்டிய எதிர்க்கட்சி தரப்புகளோ இன்னமும் தமது சோம்பலை முறிக்காமல் சோம்பி இருப்பதுதான் இலங்கை தீவின் இன்னொரு பாதகமாகவும் தொடர்கின்றது. அடுத்து இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்பெயின் மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் ஸ்பெயின் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று அதிகாலை நடைபெற்ற மற்றுமொரு ஆட்டத்தில் இத்தாலி பெல்ஜிய அணிகள் மோதின. அதில் இத்தாலி 2-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கோட்டா அரசுக்கு எதிராக செயற்பட புலம்பெயர் சமூகத்தின் ஆதரவு அவசியம் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். இலங்கையில் மேலும் 14 பேருக்கு டெல்டா தொற்று, கொத்தணி உருவாகும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. மேகதாது அணையினால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என கர்நாடக முதல்வர் தெரிவிப்பு. ஜப்பானில் பாரிய மண் சரிவு, காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுப்பு. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்பெயின் மற்றும் இத்தாலி அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. இத்துடன் ஐபிசி தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.